ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வண்டிக்கடை மெஸ் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பொங்கல் நல்லா சுட சுட வச்சு அதில் பெரட்டி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். இப்போ முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து 2 கேரட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா சாப்பாடும் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குக்கரில் இது பொங்கி வடியாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து நான் ரீசெண்டாக ப்ரெஸ்டீஜில் ப்ரெஷர் பேன் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பருப்பு வேக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை இதெல்லாம் வேக வைக்கோம்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மட்டன்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடி பிடிக்கவும் இல்லை. இது வந்து நான் டேரெக்டாக திருநெல்வேலியில் டவுனில் தான் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அமேசான் லிங்க் வேணும்னா கீழே நான் பார்த்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். நம்ம சைடில் வந்துட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கீரி சேர்த்துக்கோங்க. நான் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கனால 4 தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். அது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியை சேர்க்கும் போது கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாம்பார் செய்யும்போது. இப்போ இதை இந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வண்டிக்கடை மெஸ் சாம்பார் ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.